வணக்கம் மக்களே. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் எங்கே போனாலும் அவர் கூட ஒரு சிவகப்பாக நல்ல வாட்ட சாட்டமாக நல்ல பாடி வச்சாலும் நல்ல ஜிம் பாடி லெவலில் ஒரு பீம்பாய் அளவுக்கு ஒரு நபர் எங்கே போனாலும் கூட போவார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா நயீம் மூசா. உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவரை. பட் யார் இந்த நயீம் மூசா? விஜயோடைய நம்பிக்கைக்குரியராக இவர் மாறினது எப்படி? இந்த அளவுக்கு விஜய் வந்து அவரை நம்புறதுக்கு என்ன காரணம்? அதாவது பாடி கார்டாக எல்லோரும் வருவாங்க, ஒரு வருஷம் இருப்பாங்க, 6 மாதம் இருப்பாங்க, 3 மாதம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் மாற்றுவாங்க. பட் ஆனால் இந்த நயீம் மூசாவை விஜய் வந்து எதற்காக தேர்ந்தெடுத்தார்? இவருக்கு என்ன சம்பளம் கொடுக்குது? இவர் விஜயோடைய நம்பிக்கையை பெற்றது என்ன? எப்படி இவர் விஜயோடைய மெய்காப்பாளராக மாறினார்? இவருடைய முழு நேர தொழில் என்ன? இவருடைய குடும்பம் என்ன? அதை பற்றி தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஜோசப். வாங்க நம்ம இப்போது நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நயீம் மூசா இவர் தான் விஜயுடைய பீம்பாய். அதாவது நம்ம இந்த மைக்கேல் மதன காமராஜனில் நடிகர் கமலஹாசன் அவருக்குன்னு ஒரு பாடி கார்டு வச்சுருப்பார். பீம்பாய்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ விஜயோடைய பீம்பாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த நயீம் மூசா. யார் இந்த நயீம் மூசா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கேரளாவை சேர்ந்தவர். இவர் துபாயில் வந்து ஜென்டூர் செக்யூரிட்டி சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு பாதுகாப்பு நிறுவனம் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை வைத்து நடத்தி வருகிறார். துபாய், கத்தார், குவைத், இந்தியா, ஓமன், மலேசியா, பஹ்ரைன், சவுதி அரேபியா, சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் இந்த நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா 200 வகையான சேவைகளை வழங்குது. இந்த ஜென்டூர் செக்யூரிட்டி சர்வீஸ் இதனுடைய தலைவர் தான் நயீம் மூசா. இவர் தான் அந்த நிறுவனத்துடைய CEO. ஸோ இவரைத்தான் விஜய் வந்து நேரடியாக தேர்ந்தெடுத்து என்னுடைய மெய்காப்பாளராக இருங்க, எங்களுடைய டைரக்ட் பாடி கார்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டார். இந்த நயீம் மூசாவை கேட்டுட்டு தான் புஷி ஆனந்தே விஜயை சந்திக்க முடியும். புஷி ஆனந்த் வந்து ஸ்ட்ரெயிட்டாலாம் விஜயை போய் பார்க்க முடியாது. இந்த நயீம் மூசாட்ட கேட்டுட்டு தான் புஷி ஆனந்தே விஜயை போய் பார்க்க முடியும். அந்த ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. ஜெகதீஷை கூட சந்திச்சிடலாம் நீங்கள் ஈஸியாக. ஆனால் இந்த நயீம் மூசாவை தாண்டித்தான் நீங்கள் வந்து விஜயை சந்திக்க முடியும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய நபராக இந்த நயீம் மூசா இருக்கிறார். இந்தியாவில் இந்த ஜென்டூர் செக்யூரிட்டி சர்வீஸுடைய தலைமையகம் வந்து பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தினுடைய திருச்சூரில் அமைந்தது. ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட் சேர்ந்த பிரபல நடிகர்கள், பிரபல தொழிலதிபர்கள், விஐபிக்கள், முக்கிய நடிகர்களுக்கு இந்த நிறுவனம் வந்து பாதுகாப்பு சேவைகளை வழங்கி வருகிறது. இதன் இயக்குனரான நயீம் மூசா தற்போது வந்து பாதுகாப்பெல்லாம் வழங்கி வர்றாரு. மேலும் கேரள சட்டசபை தேர்தல் நடந்தது இல்லையா, அதுலேயுமே இந்த நயீம் மூசாவுடைய ஜென்டூர் செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்து பாதுகாப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ விஜயோடைய சில பிரச்சாரங்கள் வந்து தடைபடுது பார்த்தீங்களா. சில நேரங்களில் காவல்துறை பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க, ஆனால் விஜய் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டார், ரத்து பண்ணிட்டு போயிடுறாரு. அப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன இருந்தாலும் பிரச்சாரமே பண்ண மாட்டேங்க, ஓயாமல் வீட்டுக்கு போயிடுறேன், டெல்லிக்கு போகிறேன், உடனே ராத்திரியே ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு பனையூருக்கு வந்துடுறேன், பனையூர் பண்ணையாரெலாம் சொல்கிறீங்கள. இந்த நிறுவனத்துக்கு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை செலவழிக்கிறார். ஏன்னா இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் யாரும் உயிரிழந்துடக்கூடாது, யாரும் வந்து நம்மளால் பாதிக்கப்பட ஒரு சிறு காயம் கூட அடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறத தமிழக வெற்றி கழக தலைவர் குறியாக இருக்கிறார். ஸோ அதனால தான் இந்த நயீம் மூசாவுடைய உறுப்பினர்கள், அவருடைய ஆட்கள் இருக்காங்க இல்லையா, பாதுகாப்பு அதிகாரிகள், அவங்க வந்து விஜய் கூடவும் இருக்கிறாங்க, மஃப்டியில் அந்த விஜய்க்கு அந்த கூட்டத்திலையும் இருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கூட்டத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைந்தது 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க தான் அந்த கூட்டத்தில் யார் என்ன பேசுகிறா, யாராவது கலவரத்தை உண்டு பண்ண நினைக்கிறாங்களா, யாராவது அங்கே உயிரிழப்பை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாங்களா தூண்டுதலின் பேரில் அப்படிங்கிறத ஆதரித்து கண்டறிந்து விஜயோடைய அந்த நயீம் மூசாவுக்கு சொல்கிறாங்க, மெய்காப்பாளருக்கு சொல்கிறாங்க. ஸோ அதன் பேரில் தான் நிறைய இடங்களில் வந்து இந்த விஜயோடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு விஜய் வந்து ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து செலவு பண்ணுறாரு. ஸோ விஜயுடன் மட்டுமே எப்பொழுதும் வந்து 5 மெய்காப்பாளர்கள் இருந்திருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு பாதுகாப்பு விஷயம். மேலும் இந்த கரூர் பிரச்சாரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 50 பேர் இருந்ததை இப்போ 100 பேராக ஆக்கியிருக்காங்க.
இந்த கரூரில் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம். ஸோ இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள், அதாவது என்ன நடக்குன்னு உடனடியாக சொல்லணும் இல்லையா, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்க முடியாது, எல்லாருமே கனெக்டடாக இருக்கிறாங்க. ஸோ அதற்கு விலை உயர்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்களை இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதற்கென்று ஒரு டீம் இருக்குது, ஐடி டீம், அவங்களுக்கென்று ஒரு ஐடி டீம் இருக்குது, என்ன சிக்னல்லாம் கரெக்டாக போதா அப்படிங்கிறதெல்லாம் ஸோ இந்த நிறுவனங்கள் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நயீம் மூசாவுடைய சம்பளம் நமக்கு தெரிந்தவரை வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு 25 லட்சம் ரூபாய் அவர் வந்து விஜய்கிட்டேருந்து பெறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு மட்டும் நான் சொல்கிறது 25 லட்சம் ரூபாய் நயீம் மூசாவுடைய சம்பளமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு விஜய்க்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இந்த நயீம் மூசா இருக்கிறார். ஸோ நயீம் மூசா விஜயோடைய பீம்பாய், அந்த அளவுக்கு அவர் நம்பிக்கையை பெற்றிருக்கார். இந்த நயீம் மூசா வந்து பார்த்திங்கன்னா மோகன்லாலுக்கு பாதுகாப்பாளராக மெய்காவலராக இருந்திருக்கார், சல்மான் கானுக்கு மெய்காவலராக இருந்திருக்கார், இப்படி பல்வேறு முக்கியஸ்தர்கள், சஞ்சய் தத் அவர்களுக்கு மெய்காப்பாளராக இருந்திருக்கார், இப்படி பல்வேறு முக்கியஸ்தர்களுக்கு இந்த நயீம் மூசா வந்து ஒரு பாதுகாவலராக இருந்திருக்கார். விஜயோடைய ஒரு நம்பிக்கையை பெற்ற நபர், விஜயோடைய ஒரு நெருங்கிய நண்பராக தற்போது மாறிவிட்டார் அப்படின்னு தான் செய்திகள் வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.